தவறான பிரச்சாரத்தை வந்து காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ளுது அப்படி சொல்லி தலைமை தேர்தல் ஞானேஷ்குமார் சொல்றாரு. ஞானேஷ்குமாரை நான் கேட்கிறேன், மதேபுரா சட்டமன்ற தொகுதியில வாக்காளர் பட்டியல் கொடுத்தது யாரு? தேர்தல் துறை கொடுத்தது. தேர்தல் துறை கொடுத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைகளை நாங்கள் எடுத்து கூறுகிறோம். அதற்கு யார் பதில் சொல்லணும்? தேர்தல் துறையினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்லணும். அதற்கு பதில் சொல்லாமல் அவர் மோடி அரசுக்கு கைக்கூலியாக செயல்படுகிறார். அதனால்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். ஞானேஷ்குமார் பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்யணும். தேர்தல் துறை அதிகாரிகள் ராஜினாமா செய்யணும். அதாவது வாக்காளருடைய பட்டியலை முறையா பாரபட்சமின்றி எல்லோருக்கும் வாக்களிக்கும் உரிமையை கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு தேர்தல் துறைக்கு உண்டு. அவர்கள் தவறி இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த ஆர்ப்பாட்டமே. தமிழகத்துல விஜய் பிஜேபியை கடுமையா விமர்சனம் செய்யறாரு. புதுச்சேரியில பொதுச் செயலாளருடன் ரங்கசாமி ஆலோசனை நடத்துறாரு. எப்படி பாஜக மிரட்டும் நோக்கில் இது பண்றாரா இல்ல என்ன? முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எவ்வளவு இது ஒரு கேவலமான நிலைன்னா, பாரதிய ஜனதா கூட்டணியில் ரங்கசாமி இருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா முட்டு கொடுத்து அவர் நிற்கிறார் முதலமைச்சரா. ஆனா பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து கொண்டு விஜயோடு கள்ள உறவு வைத்திருக்கிறார். எப்படி சொல்றேன்னு சொன்னா, என்ன சொல்றாரு ரங்கசாமி? பாரதிய ஜனதா கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கு. புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு இருக்கு. அதாவது முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய பிறந்த நாளுக்கு திரு விஜய் அவர்கள் அவருக்கு தொலைபேசியில வாழ்த்து தெரிவிக்கிறார். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி என்ன சொல்றாருன்னா, அடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சரா நீங்க தான் வரணும்னு சொல்லி விஜயை வாழ்த்துறாரு ரங்கசாமி. அப்ப என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதாவை கைட்டு விட்டுட்டு விஜய் கூட போகணும்னு ரங்கசாமி திட்டம் போடுறாரு. இத பாரதிய ஜனதா கட்சி மானம் கட்டு போய் அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு சூடு சொரணம் ஒண்ணும் கிடையாது. அடுத்த நிமிடமே ரங்கசாமி கூட்டணியில் அவங்க இருக்கலாமா? நீ விஜய்க்கு முதலமைச்சர் ஆகணும் தமிழ்நாட்டில் சொல்லும் போது அப்ப எடப்பாடி பழனிசாமி பழி வாங்குறீங்களா? பாரதிய ஜனதாவை பழி வாங்குறீங்களா? அதாவது ரங்கசாமி கள்ள உறவு வைப்பதில் மிக திறமைசாலி. விஜய் காங்கிரசுடன் கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு, அது எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எங்க கூட கூட்டணி வைக்கிறது யார் சொன்னது உங்களுக்கு? எங்களுடைய இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது.